ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நான் ஷேர் பண்ண போகிறது கிறிஸ்மஸ் கேக். கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க எல்லாத்துக்குமே கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னும் இந்த கொண்டாட்டத்தை சிறப்பாக்குறதுக்கு இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ப்ளம்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால இந்த கிறிஸ்மஸ் கேக்கை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவன் யூஸ் பண்ணாமல், முட்டை இல்லாமல் எப்படி இந்த கேக் பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த கிறிஸ்மஸ் கேக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் அரை கப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆரஞ்சு பிழிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அது அரை கப்புக்கு வந்துச்சு. உங்ககிட்ட ஒரு பெரிய ஆரஞ்சு பழம் இருந்தாலும் அரை கப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கிரான்பெரி, கட் பண்ணி வச்சிருந்த பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் ஒவ்வொன்றுமே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து மொத்தமாக அரை கப் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிரான்பெரி இல்லைன்னா நீங்கள் ஆப்ரிகாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி கலராக கிடைக்கும், அது 1/4 கப் சேர்த்துக்கோங்க. செரி பழம் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும், கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருப்பு உலர்த்தாச்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா இது எல்லாமே மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. தேன், ஃப்ரெஷ் தேன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடிடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே தனியாக இருக்கட்டும் சைடில். இன்னொரு தனியாக பவுல் எடுத்து 1/4 கப்பு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்சரை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஜல்லடையை வச்சு இந்த கேக்குக்கு தேவையான மாவு பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். மைதா 1 கப், பவுடர் சுகர் அரை கப் சேர்த்துக்கோங்க. ஜீனியை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், பட்டைப்பொடி 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கேக்குக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் இந்த வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே ஜலிச்சதுக்கு அப்புறமா உருக்குன வெண்ணெய் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. பால், எலுமிச்சைச்சாறு தனியாக கலந்து வச்சுருந்தோம்ல அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 to 6 டைம்ஸ் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு கேக் டின்னை எடுத்து எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் ஒட்டும் போது உங்களுக்கு விலகாமல் இருக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் மேலேயும் க்ரீஸ் பண்ணி கலந்து வச்சுருந்த மாவை நம்ம உப்பு ஊற்றிக்கலாம். மேலே ஒரே ஈவன் லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 தடவை கேக்கு டின்னை தட்டி விடுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் வெளியில் வந்துடும். ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா பேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வெடிச்சு இருக்கும் கேக்கில். அதனால் நல்லா தட்டிக்கோங்க. டின்னில் எப்போவுமே 3/4 அளவுக்கு மட்டும்தான் மாவு இருக்கணும், ஃபுல்லாக இருக்கக்கூடாது. காவாசியாவது ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா பேக் ஆகும்போது கேக் பொங்கி வரும். கிறிஸ்மஸ் கேக்னால டெக்கரேஷன் தான். உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் யூஸ் பண்ணாமல் மண் அடுப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் நம்ம பேக் பண்ணிடலாம். கேக்கு டின்னு உள்ளே வச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மண்ணுக்கு பதிலாக உப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மண் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப வருஷம் நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு 55 மினிட்ஸ்லேயே குச்சி வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது மாவு ஒட்டலை, வெளியில் எடுத்துட்டோம். நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணி வெளியில் எடுங்க. ஆனால் கிறிஸ்மஸ் கேக் பேக் ஆகிறதுக்கு 55 மினிட்ஸ்லேருந்து 1 hour கண்டிப்பாக ஆகும். இந்த ரெசிபியில் நம்ம முட்டை சேர்க்கலை. முட்டை சேர்க்காத நிறைய கேக் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
வெளியில எடுத்த உடனே கட் பண்ணாதீங்க. முஸ்லிம் கிளாத்தை வச்சு மூடி ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஷேப்ல கேக் வரும். நீங்க கேரளா சைடு போனீங்கன்னா கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்ல ரெட் ஒயின் ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்றதுனால ரொம்ப நாள் கேக் கெடாம இருக்கும். இந்த கேக் வந்து 1 வீக் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான டெலிஷியஸ் ரெலிஷிங்கான கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ அப்பீலிங்காக ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸோட அளவு, பேக் பண்ண டைம் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சரான ஒரு கேக் கிடைக்கும். இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வெரைட்டியான ரெசிபிஸோட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.